செம்பியநாடு சேதுபதி டிவி உறவுகளுக்கு ஏலூர் நாட்டார் கோனூர் சாமித்தேவருடன் உங்கள் பசும்பொன் சோழனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, தேவர் திருமகனார் அவர்கள் மூச்சு நிற்கும் முன்பு முழக்கமிட்ட ஒரு இடி முழக்கத்தை தான் பார்க்க போறோம். அவர் இறப்பதற்கு முன்பு பேசிய கடைசி கூட்டம். இந்த கடைசி கூட்டத்தில் ஐயா தேவர் திருமகனார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத அவரோட உரையில் நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி என்றால் சார்ந்திருப்போம், தவறென்றால் தட்டி கேட்போம். யாராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, உண்மையை உறக்கச் சொல்வோம். உயிர் மூச்சு உள்ளவரை சொல்வோம், உறுதி வரை சொல்வோம், அதை இறுதி வரை சொல்வோம். நீண்ட நாட்களாகிவிட்டன அடியேன் மனித தெய்வங்களாகிய உங்களின் ஒருமித்த சக்தியின் என்று பேசி 1959 ஆண்டவனை நம்பி மதித்து இயங்குகின்ற நான் ஆண்டவனின் பிரதிபிம்பங்களாக உங்களை சந்தித்தேன். அன்றும் இதே போல லட்சம் லட்சமாய் கூடியிருந்தீர்கள், பூரித்தீர்கள், ஆரவாரித்தீர்கள். இன்றும் அதே ஆர்வ பெருக்கோடு நல்ல எதிர்காலத்தை காணும் ஆசையோடு லட்ச லட்சமாக கூடியிருக்கின்றீர்கள். இம்மாதிரி மனித தெய்வங்களின் ஆர்வத்தையும் அபிலாசைகளையும் ஏவென்றவரை தீர்த்து வைப்பதற்கென்றே என்னை அர்ப்பணித்துக் கொண்டவன் நான். எப்பொழுதுமே எனக்கு மனித தெய்வங்களின் ஆதரவு எந்த நிலையிலும் குவிந்து நிற்கும் என்பதில் நம்பிக்கை இழக்காதவன் நான். அன்று நம்மால் உணவு கொடுத்து, உடை கொடுத்து, உறைவிடம் கொடுத்து வளர்க்கப்பட்ட புண்ணியவான்களாலே குற்றம் சாட்டப்பட்டு அதை நீதி ஏற்காமல் விடுவித்து மனித தெய்வங்களின் புனிதமான தொண்டன் என்ற அந்தஸ்தோடு அடியேன் உங்களை சந்தித்தேன். அதன் பிறகு நீண்ட நாட்களுக்கு இடைவெளிக்கு பிறகு உங்களை நான் மட்டுமல்ல, ராஜாஜி அவர்களும் சேர்ந்து சந்திக்கிறோம். இது சுப சகுனம். என்னளவில் எனது சக்தியை கடந்து கூட பாடுபட்டு எந்த காங்கிரஸை வளர்த்தோனோ அதே காங்கிரஸ் என் மீது கொலை குற்றம் சாட்டியது. அதை நிரூபிப்பதற்காக முறைமீறிய செயல்களை எல்லாம் செய்து பார்த்தது. ஆனால் அடியனுக்கு அதில் ஆத்திரம் எதுவும் இல்லை. ஆண்டவனை முழுக்க நம்புகிறவன் நான். என்னை சூழும் கேடுகளையும் ஆண்டவனிடம் முறையிட்டு விட்டு சும்மா இருந்தேன். ஆனால் அவர்களோ எவ்வளவோ முயன்று கொண்டிருந்தார்கள். உண்மைகளை பச்சை பச்சையாக வெளியிட்டு மக்களுக்கு சாதகம் புரிகின்ற ஒரே குற்றத்தை செய்கின்ற அடியேன் ஆளும் கூட்டத்திற்கு வேண்டியவனாக இருக்க முடியாது என்பது எனக்கு தெரியும். அதன் மூலம் பல கேடுகளை சூழ விடுவார்கள் என்பதும் எனக்கு தெரியும். அதிகார ஆசையின்றி மக்களுக்கு நலம் புரிவதில் நாட்டம் உள்ள எவருக்கும் தொந்தரவுகளை தொடர்வது சகஜம். மக்களுக்காக எத்தனையோ தொல்லைகளை சந்தித்திருக்கின்றேன், சகிக்கவும் செய்வேன். மனித திறமைகளை நம்பாமல் கொலை வழக்குகளில் கொலையாளியை கண்டுபிடிக்க நமது சர்க்கார் இப்பொழுது நாய்களை நம்புகிறது. நாய்களின் மோப்ப சக்தி மூலம் கொலையாளிகளை கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அறிகிறோம். ஆனால் என் மீது போடப்பட்ட வழக்குகளுக்கு மட்டும் அந்த நாய்கள் பயன்படுத்தவில்லை. ஒருவேளை பயன்படுத்தி இருந்தால் அவைகள் வேற வீடுகளுக்கு நுழைந்திருக்கும். ஏனெனில் மிருகங்களுக்கு கட்சி கிடையாது, அவை எந்த கட்சியை சேராது என்பதும் எப்படியோ என்னமோ செய்து பார்ப்பார்கள். ஆனால் நீதியிடம் ஒப்படைக்கப்பட்ட அடியேன் அதே நீதியால் குற்றமற்றவனாகி விடுவிக்கப்பட்டேன். வெளியே வந்தேன். பல கூட்டங்கள், ஓயாத உழைப்பு, சிறைவாசம் எல்லாம் சேர்ந்து எனது உடலை நலியச் செய்து சென்ற 2 வருடங்களாக உட்கார வைத்து விட்டன. இன்னும் உடல்நிலை சரிவரவில்லை என்றாலும் காலத்தின் தேவையும் தேசியத்தின் அழைப்பும் அடியனை வெளியே கொண்டு வந்து விட்டது. இன்று ராஜாஜியும் நானும் கோயிலுக்கு வருவோம் என்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு இருக்கிறார்கள். அங்கு போனால் குறைந்தது 2 மணி நேரமாவது ஆகும். அதுவரை இங்கு கூடியுள்ள மனித தெய்வங்களை காக்க வைப்பது கூடாது என்று கருதி கோயில் செல்லும் நிகழ்ச்சியை ரத்து செய்துவிட்டு இங்கே வந்து விட்டோம். மக்களை தொட்ட கெட்ட காலத்திற்கு விமோச்சனம் உண்டா என்ற சந்தேகத்திற்கு மக்களே பதிலளிக்க வேண்டிய காலம்தான் எதிர்காலம். நானும் ராஜாஜியும் கூண்டு சேர்ப்பதற்கும் காரணம் சொந்த நோக்கமோ ஆசையோ அல்ல. அக்கிரமம் சூழலில் சிக்கித் தவிக்கும் மக்களுக்கு சேவை செய்து தேசியத்தை காக்கவேதான். எங்கள் கூட்டணிக்கு காங்கிரஸ்காரர்கள் செய்யும் வியாக்கியானம் வேறு. ஆனால் உண்மை அதுவல்ல. உண்மைக்கும் காங்கிரஸ்காரர்களுக்கும் பெரும் பகை இருப்பதால் தேசியத்தின் தேவைகள் அவர்களுக்கு தெரியாது. ஆனால் தெரிந்தவர்கள் சேர்ந்து இயங்குவது அவர்கள் கருத்துக்கு வேறு விதமாக படுகிறது. அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. அவர்கள் பிரச்சாரம் செய்கிற மாதிரி எனக்கோ ராஜாஜிக்கோ எந்த ஆசையும் இருக்க முடியும்? உங்களுக்கே தெரியும். தேசத்துக்காக ஏதேனும் சொந்த உடைமையிலிருந்து கொடுக்க வேண்டுமே என்று நினைத்து கொடுத்தவன் தான் அடியேன். அன்றி தேசத்திடமிருந்து எந்த சேவைக்காக ஏதேனும் பெற்றவன் அல்ல. நான் தேசத்துக்காக எவ்வளவோ உடைமைகளை கொடுத்திருக்கின்றேன், உழைப்பை கொட்டியிருக்கின்றேன். அதோடு நமது உழைப்பால் பெற்ற சுதந்திர சர்க்காரின் பதவி வகிக்க விரும்புகிறவர்களுக்கு வழி விட்டுவிட்டு அவர்கள் நல்ல முறையில் ஆட்சி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் பதவியை நான் நினைத்தவனும் அல்ல. அப்படி நினைத்திருந்தால் அது என்னை பொறுத்தவரையில் மிகவும் எளிது. அதை நீங்களும் நன்கு அறிவீர்கள். தேசத்திடமிருந்து பலனை எதிர்பார்க்கும் கூட்டத்தை சேர்ந்தவன் அல்ல நான். நான் தேசத்திற்கு இயன்றவரை கொடுத்து சேவை செய்யும் கூட்டத்தை சேர்ந்தவன். இதில் என்னை எதிரியாக கருதுபவர் கூட மாறுபட முடியாது. எதிரிகள் என்ற எண்ணமும் எனக்கு ஏற்பட்டதில்லை. நான் எவரையும் எதிரியாக கருதுபவனும் அல்ல. தேசியத்துக்கு கேடு புரிபவர்களை கண்டிப்பேன். அதில் எந்த காலத்திலும் பின்வாங்க மாட்டேன். தவறுகளை கண்டிக்கின்ற என்னை யாரேனும் எதிரிகளால் பாவித்தால் அதற்கு நான் பொறுப்பல்ல.
தேசத்திற்காக உண்மையை சொல்லி உழைத்து வருவதன் பயனாய் சிலர் என்னை எதிரியாய் கருதலாம். ஆனால் அந்த எதிர்ப்பை நான் தேசத்திற்காக எதிர்ப்பு என்று கருதுவேனே என்று என் சொந்த எதிரியாக ஒரு காலம் கருத மாட்டேன். ஏனெனில் நான் பேசுவது, எழுதுவது, சிந்திப்பது, சேவை செய்து எல்லாமே தேசத்திற்கென்று, எனக்காக அல்ல. எனக்காக நான் எதையும் செய்து கொள்வதில்லை என்பதில் திட்டவட்டமாகி விட்ட எனக்கு சொந்த முறையில் யார் எனக்கு எதிரியாக இருக்க முடியும்? முடியவே முடியாது. எனவே என்னை எவரும் அவரவர் விருப்பம் போல எதிரியாகவோ நண்பர்களாகவோ கருதி கொள்ளட்டும். ஆனால் நான் எவரையும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதிரியாக கருத மாட்டேன். கருதினால் அது தேசம் சம்பந்தப்பட்டதாக இருக்கும். இத்தகைய அடியனும் ராஜாஜியும் சேர்ந்து சேவை செய்ய முன்வந்துள்ளோம் என்றால் அது மக்களுக்கே என்று, எங்களுக்காக அல்ல. அடியன் பதவியை விரும்பாதவன் என்பது தெரிந்த விஷயம். ராஜாஜியோ பதவியின் உச்சத்தையே வகித்து பார்த்தவர். அப்பதவியை அவர் விரும்பியிருந்தால் இன்னும் அவர் பெரும் பதவியிலேயே உல்லாசமாக இருந்திருக்க முடியும். குறிப்பாக பதவியை பொறுத்தவரை அவரும் நானும் இன்று ஒரே விதம்தான். நான் பதவி விரும்பாதவன், அவர் அதை அனுபவித்து சலித்தவர். இனி அவரையோ என்னையோ பதவி புயல் சூழ்ந்தாலும் அதில் நாங்கள் சிக்குவோமா? நீங்களே பதிலளித்துக் கொள்ளுங்கள். தள்ளாத வயது அவருக்கு சேவை களத்தில் இறங்கிவிட்டால் இரவு பகல் பாராமல் 24 மணி நேரம் பட்டினியோடு உழைத்து முடித்த அளவுக்கு பரிசுத்தமான உடலை கொண்ட எனக்கு இப்பொழுது நீண்ட நேரம் பேசும் சக்தி கூட ஓரளவு குறைந்திருக்கின்றது. எங்களுக்குள் எங்கள் சுகமே பெரிது என்றால் அவர் இப்படி சுற்றமும் நான் உடல்நலம் முற்று பெறும் இங்கு வரவும் இயன்றாது. ஏதோ உழைத்தோம், யாரோ உழைக்கட்டும் என்று அவரும் இருந்திருக்கலாம், நானும் இருந்திருக்கலாம். அந்த அளவுக்கு என்னையும் ராஜாஜியும் கடமை உணர்ச்சியிலிருந்து பிரியவிடவில்லை தேசத்தின் தேவை. ராஜாஜி விரும்பினால் எப்படி இருக்கலாம். நாட்டின் ஆட்சியாளர்கள் ஏற்பட்டு இருக்கின்ற அக்கிரமத்தை தாங்க முடியாமல் காங்கிரஸ் எதிர்த்து முற்பட்டிருக்கிறார். வெள்ளத்தோடு வெள்ளமாய் போய் சுகம் அணிவிக்கலாம் என்றால் அது எளிதுதான். ஆனால் நியாயத்திற்கு எதிர்நீச்சல் அடிப்பதால் காங்கிரஸ்காரர்கள் எதிர்பார்ப்பிற்கு நான் ஆளாகி இருக்கிறேன். மக்களுக்கு நல்லது சொல்லி நல்லது செய்கின்ற எவரும் காங்கிரஸ்காரர்களுக்கு நல்லவராக இருக்க முடியாது. ஒரு நல்லவன் செல்வாக்கூட இருந்தால் அவனுக்கு பல கேடுகளை சூழ விடுகிறார்கள், போய் பிரச்சாரம் செய்கிறார்கள். எனக்கு வகுப்புவாதி என்று பெயரிட்டு பார்த்தார்கள். நான் எல்லோருக்கும் பொதுவானவன், தேசியவாதியாக இல்லாமல் வெறும் வகுப்புவாதியாக மட்டும் இருந்தால் நான் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்க முடியாது. ஏனெனில் என் தொகுதியில் 35,000 பேர் தான் என் வகுப்பினர். ஆனால் நான் 2 லட்சம் ஓட்டுகள் ஒவ்வொரு முறை வாங்கியிருக்கிறேன். எனக்கு இதர வகுப்பினரின் நாத்திகர் உட்பட ஓட்டு போடுகிறார்கள். நான் சென்ற தடவை நான் சட்டசபைக்கு பாராளுமன்றத்திற்கு போட்டியிட்டேன். இந்தியாவிலேயே மிகப்பெரிய தொகுதி இதுதான். அப்பொழுது காங்கிரஸ்காரர்களே மந்திரிகள் உட்பட தேவருக்கு ஒரு ஓட்டும் தமக்கு ஒரு ஓட்டும் போடும்படி பகிரங்கமாக சொல்லி கேட்டார்கள். 35,000 ஓட்டுகளை மட்டும் கொண்ட என் வகுப்பினர் வாழும் தொகுதியில் 2 லட்சம் ஓட்டுகளை வாங்கும் நான் வகுப்புவாதியாக எப்படி இருக்க முடியும் என்பது மக்களுக்கு தெரியும். வகுப்புவாதத்தை தூண்டிவிட அதன் பழியை பிறர் மீது சுமத்தும் படுபாதகத்தை காங்கிரசார் சர்வ சகஜமாய் செய்கிறார்கள். வகுப்புவாதம் யாரிடமிருந்து வருகிறது என்பதை சரியான முறையில் பரிசீலித்தால் உண்மை தெரிய வரும். தம்மிடம் உள்ள வகுப்புவாதத்தை மறைக்க பிறரை வகுப்புவாதிகள் என்று கூறி ஏமாற்றும் போக்கை மக்கள் புரிந்து கொள்ளாமல் இல்லை. பொதுவாக இந்த ஆட்சி மீது பெரும்பாலான மக்களுக்கு அதிருப்தி ஏற்பட்டு உள்ளது என்பதை ஆட்சியாளர்கள் அறியாமல் இல்லை. எப்படியும் தாமே தொடர்ந்து ஆள வேண்டும் என்ற ஆசையிலே லஞ்சம் கொடுப்பது, பலாத்காரங்களை தூண்டிவிடுவது போன்ற படுபாதகங்களை புரிகிறார்கள். இதெல்லாம் ஆண்டவனுக்கே வெளிச்சம். முன்பு லஞ்சம் கொடுத்து நாட்டில் நேர்மையை கெடுத்தார்கள். இப்பொழுது லஞ்சம் கூட அவர்களது ஆசைக்கு போதவில்லை. அதனால தான் பலாத்காரங்களை தூண்டிவிடுவது, அதிகாரத்தின் மூலம் பயமுறுத்துவது போன்ற அநாகரிகத்தில் இறங்கிவிட்டார்கள். அவர்கள் போக்கு எங்கு போய் முடியுமோ ஆண்டவனுக்கே அர்ப்பணம். தமக்கு வேண்டாத பகுதியில் அராஜகத்தை அவிழ்த்து விடுகிற புண்ணியவான்கள் காங்கிரஸ்காரர்களே தான். இவர்களின் இம்மாதிரி செயல்களால் அவர்களும் கெட்டு நாட்டையும் கெடுத்த பாவத்திற்கு ஆளாகிறார்கள். நிலச்சீர்திருத்தம் என்ற ஒன்றை சொல்லிக்கொண்டு விவசாயிகளை எல்லாம் கூலிக்காரர்களாக முயல்கிறார்கள். எல்லோருக்கும் நிலம் என்று ஆரம்பித்து அது கூட்டுப்பண்ணையில் போய் முடிந்திருக்கிறது. கூட்டுப்பண்ணையும் நஷ்டம் என்று அவர்கள் பரிச்சார்த்தமாக நடத்தி பார்த்து சொல்லியும் விட்டார்கள். ஆயினும் அதை வற்புறுத்துகிறார்கள். அதில் விவசாயிகளை ஓட்டாண்டியாக்கி விவசாயத்தில் ஆர்வம் இழக்கட்சியும் அதிகார மேய்ச்சல் இருக்கிறது என்று எந்தவித சோசலிசமோ அதன் பணியோ அதில் இல்லை. மேலும் கிராமங்களை வாழ்வென்று சீரழித்து எல்லா விவசாயிகளையும் வியாபாரிகளுக்கு அடிமையாக்கும் ஒரு கூட்டத்தின் சூழ்ச்சியே இந்த சோசலிசம். காங்கிரஸ்காரர்களின் சுயநலத்துக்காக தவறான வழியில் பயன்படுத்தப்படுது என்பதில் நானும் காணும் உண்மை. சாலை போட்டால் செப்பனிட்டோம், குளம் வெட்டினோம் என்றெல்லாம் பேசுகின்றனர். சர்க்கார் என்றால் இதெல்லாம் செய்வதில் அதிசயம் என்ன இருக்கின்றது? இதையெல்லாம் செய்வதற்குத்தான் சர்க்கார். இவர்கள் சொல்வதை பார்த்தால் இவர்களின் சொந்த பணத்தை எடுத்து ரோடு போட்டு கண்மாய் வாய்க்கால் வெட்டி சம்பளம் வாங்காமல் வேலை செய்வது மாதிரி தெரியும். மக்களின் வரி வசூலித்து அதை நெறியோடு மக்களுக்கு நல்லவற்றை செய்யத்தானே இவர்களுக்கு அதிகாரமும் இதர வசதிகளும். இவர்கள் அதை செய்வோம் இதை செய்தோம் என்றால் வேறு எதை செய்யத்தான் இவர்கள் போனார்கள்? மக்கள் பணத்தை வாங்கி மக்களுக்கு செலவிட்டு சர்க்கார் நடத்துவதில் பிரச்சாரம் அபூர்வத்திற்கு அர்த்தம் உண்டா? சொந்த பணத்தில் சம்பளம் என்று வேலை செய்தால் அதை பற்றி பிரமாதமாக பேசலாம். அதற்கும் அர்த்தம் உண்டு, ஆதரவும் பெருகும். எந்த மந்திரியும் சும்மா சேவை செய்வதாக நமக்கு தெரியவில்லை. அபிவிருத்தி இலாகா என்று ஆங்காங்கே நிர்மாணித்திருக்கிறார்கள். மக்களுக்கு நல்லது செய்கிறோம் என்று அதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த டெவலப்மெண்ட் ஆபீசர்கள் காங்கிரஸ் ஆட்சியைத்தான் டெவலப் செய்கிறார்களே அன்றி மக்களையோ கிராமங்களையோ அல்ல. அந்த அதிகாரிகள் காங்கிரசுக்கு பிரச்சாரம் செய்ய கூச்சப்படவே இல்லை. அவர்கள் என்ன செய்வார்கள்? பாவம், அவர்கள் மக்களுக்கு சேவை செய்ததில் காங்கிரஸ் கோபித்துக் கொள்கிறது. கடமை உணர்ந்து செய்தால் கெடுதல் ஏற்படுகிறது. அதனால் கடமையை மனசாட்சிக்கு விரோதமாக மறைத்துவிட்டு ஆளும் கட்சிக்கு சேவை செய்கிறார்கள். செய்யாவிட்டால், செய்ய மறுத்தால் உத்தியோகத்திற்கு ஆபத்து.
மந்திரிகள் தேர்தல் பிரச்சாரம் செய்ய போகும் போதெல்லாம் ஆங்காங்கே சர்க்கார் வேலை ஒன்றை உருவாக்கிக் கொள்கிறார்கள். பதவியை ஒரு சேவையாக கருதுபவர்களும் ஆட்சி இருந்தால் அன்றி மக்களுக்கு நலம் என்பது வெறும் கனவுதான். தாம் வாழ பதவியை தேவை என்று கருதுகிறவர்களிடம் நெறியற்ற முறைகளைத்தான் எதிர்பார்க்க முடியும். மந்திரி பதவி என்றால் அப்பொறுப்பை சுமக்க நாணயம் வேண்டும், நெறி வேண்டும். பிறர் தம்மிடம் ஒப்பித்த பணத்தை எப்படி நாம் நம்முடைய பணம் அல்ல என்று கருதி பயத்தோடு பத்திரமாக பாதுகாத்து கொடுக்கிறோமோ அதுபோல அதிகாரம் மக்களோடு நம்மிடை நம்பி ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது, ஜாக்கிரதையாக பாதுகாக்க வேண்டும் என்ற தூய மனோபாவம் மந்திரிகளுக்கு இருக்க வேண்டும். அதெல்லாம் மக்கள் ஒப்புவித்த அதிகாரம் தம்மிடமிருந்து தமது உபயோகத்திற்கு பயன்பட வேண்டும் என்று விரும்பிவிட்டால் விரும்புகளிடம் நியாயமாக நெறி ஒதுங்கி சுயநலம் புகுந்து அநியாயம் இடம் கொண்டுவிடும். அதைத்தான் நாம் கடந்த 15 ஆண்டுகளாக பார்த்து வருகிறோம். நாட்டை ஆள்வதற்கு ஆசை முற்றியவர்கள் பெருகிவிட்டதால் அவர்களுக்கு ஆதரவாக முரடர்கள் தேவைப்படுகிறார்கள். தேவை பார்த்துக் கொள்ள பணத்தின் மூலம் முரடர்களை உண்டாக்கி தமக்கு ஆதரவு இல்லாத இடங்களில் அமைதியை குலைக்கிறார்கள். அவர்கள் குலைத்த அமைதிக்கு பிறரை பொறுப்பு காட்டி விடுகிறார்கள். இக்கேடுகளை இப்படியே விட்டுவிட்டால் பிறகு அதை அடக்க எந்த சக்தியாலும் முடியாது போகும். கெட்ட சக்தியை சாசுவசம் பெற்றுவிடும். அப்படி ஒரு நிலை ஏற்பட்டு விடாமல் தடுக்கவே நானும் ராஜாஜி முன்வந்துள்ளோம். பதவியை முன் வைத்தல்ல, மக்களின் சக்தி என்ன செய்யுமோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் நல்ல ஆட்சிக்கு வகை செய்யுங்கள் என்று கேட்பது எங்கள் கடமை. கேட்கிறோம், தீர்ப்பு உங்களுடையது. ஒரு நல்லவனை வளரவிட்டால் பல கெட்டவர்களை குறைந்து விடுகிறான். எனவே நல்லவனையும் கெட்டவனாக்கு இல்லையேல் முறித்து விடு என்பது காங்கிரஸ் திட்ட வகையில் ஒரு அம்சமாகிவிட்டது. கெட்டவர்கள் ஒரு குறிப்பிட்ட தேவைக்கு அவசியமாக இருக்கலாம், ஆனால் கெட்டவர்களை கொண்டே காலமெல்லாம் வாழ்ந்துவிட முடியுமா? அவசரத்திற்கு உண்டாக்கிய கெட்ட சக்தியை உண்டாக்கி சக்தி மீது திருப்பாமியம் காலம் வராதா? நிச்சயம் வரும். காங்கிரஸை பொறுத்தவரை தனக்காக உண்டாக்கிய தீய சக்திகளை அதை பதம் பார்க்க தொடங்கிவிட்டன. அதன் பலன்தான் இத்தனை நெறி பரம்புகளும் தேச விரோதங்களும். நல்லாட்சி அமையவே நாங்கள் பாடுபட்டு வருகிறோம். நல்லாட்சி எந்த கட்சியை சார்ந்ததாக இருந்தால் என்ன? காங்கிரஸை நல்லாட்சி அமைத்து நடத்தினால் எங்களை விட அந்தரங்க பூர்வமாக மகிழ்ந்து உதவுவோர் நபர்கள் யார்? நல்லாட்சியை நடத்த அவர்களால் முடியவில்லை என்று கண்ட பிறகு ராஜாஜி ஆட்சி மாற்றத்துக்கு பாடுபட முன் வந்திருக்கிறார். இதை ஜனநாயகம் இல்லை என்று சொல்ல முடியுமா? தேர்தல் என்பதே ஜனநாயகம்தான். தேர்தல் நடத்த அனுமதிப்பது விட்டு அதில் ஆளும் கட்சி தன்னை தவிர வேறு கட்சிகளை வெற்றி பெறும் சந்தர்ப்பத்தை படுகினால் தேர்தல் ஏன்? எதிர்க்கட்சி வாக்காளர்களை ஓட்டுச்சாவடிக்கு போய் ஓட்டு போட முடியாமல் பல இன்னல்களை செய்துவிட்டு தேர்தல் நடத்துகிறோம் என்பதில் ஏதேனும் பொருள் உண்டா? முதுகுளத்தூர் கலவர வழக்குகளில் அநேகமாக எல்லோருமே விடுதலை ஆகிவிட்டார்கள். ஒரு சிலருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களையும் விடுவிக்க வேண்டி அவர்களுக்கு கருணை மனு போட்டிருந்தவரை கவர்னர் அவர்கள் விடுதலை செய்யலாம் என்று நம்பி நின்ற சமயத்தை காங்கிரஸ் பயன்படுத்திக் கொண்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட சிலரை பரோலில் விடுதலை செய்து தமக்கு சாதகமாக பிரச்சாரம் செய்தனர். நாகரிகமோ தெரியவில்லை. சட்டம் தெரியாதவர்களுக்கு எதையோ சொல்லி எதிர் பிரச்சாரம் செய்ய வைப்பதில் என்ன பலன் கண்டுவிட முடியும்? இம்மாதிரி எல்லாம் சில்லறைத்தனத்தில் புரிவது பெரிய அரசியல் கட்சிக்கு அழகல்ல. ஆயினும் செய்கிறார்கள். அதற்காகவே நாங்கள் கடமை செய்ய தவறவில்லை. கேடுகளை ஒழிக்கவே ஆண்டவனை நம்பி நானும் ராஜாஜியும் சேர்ந்திருக்கிறோம். எங்கள் சேவைக்கு ஆதரவளித்து அதன் மூலம் திரளும் சாதகங்களை அனுபவிக்க போவது மக்களே என்று நாங்கள் அல்ல. ஆகவே கடமையை செய்கிறோம், பலனை ஆண்டவனுக்கு அர்ப்பணித்து விடுகிறோம். ஆண்டவனை பிரதிபிம்பமான மக்கள் தீர்மானியங்கள் திட்டங்களின் பெயரால் அனைத்தும் காங்கிரஸ் கட்சிக்கும் அதன் சார்புள்ளவர்கள் மட்டுமே பயன்படும் என்று நாட்டுக்கோ மக்களுக்கோ அல்ல. கோடி கோடியாக கொட்டி அணை கட்டுகிறார்கள். கட்டி அணை திறப்பு விழாவுக்குள் ஓட்டை விழுந்து விடுகிறது. ஏன் இப்படி ஆனது என்று கேட்டால் உடைப்பல்ல கசிவு என்று பிரதம மந்திரியை சொல்லும் அளவுக்கு மனசாட்சி மறத்து போய்விட்டது. இம்மாதிரி செய்கிறவர்கள் பெரியவர்கள். அதை சொல்கின்ற நானோ சிறியவன். ஆனால் நியாயம் என் பக்கம் இருக்கிறது என்பதில் எனக்கு பரிபூர்ண நம்பிக்கை உண்டு. சட்டசபை விவாதங்களில் நியாயத்தையும் ஜனநாயகத்தையும் அமைக்கிவிட்டு ஆடம்பரம் செய்கிறது. மெஜாரிட்டி பலத்தை கொண்டு நியாயத்தை அடக்க தற்காலிகமாக முடியலாம். ஆனால் நியாயத்திற்கு உள்ள நிரந்தர சக்தி மெஜாரிட்டிக்கு இல்லை என்பதுதான் சரித்திரம். மெஜாரிட்டி என்பது கூடும் குறையும். ஆனால் நியாயம் ஒரே மயமானது. அந்த நியாயத்தை சொல்ல அடியன் மெஜாரிட்டி பலத்துக்கு பயந்து ஒதுங்க முடியுமா? ஒருபோதும் முடியாது அப்படின்னு தேவர் திருமகனார் கடைசி கூட்டத்தை மிக சிறப்பா பேசி முடிக்கிறாரு. கடைசியில பாத்தீங்கன்னா அதன் பின்னரையும் அதாவது மேற்குறித்த உரைதான் தேவர் திருமகனோட இறுதி உரை. அதன் பின்னரும் ஊரும் நாடும் அவரை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறது. தேர்தல் முடிவுகள் வெளியாகுது. தொகுதிக்கு போகாமலே இருந்த தேவர் பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றார். ஆனால் அவர்கள் உடல் நலம் குன்றிருந்ததால் பாராளுமன்றம் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. தமிழகத்தை பொறுத்தவரை மொத்தத்தில் காங்கிரஸே வென்று ஆட்சி அமைத்தது. திமுக 50 இடங்களில் வென்று எதிர்கட்சியாக அமைந்தது. திமுகவுக்கு அடுத்து வரும் கட்சியாக சுதந்திர பார்வையுள்ள கட்சிகள் அமைந்தன. தேர்தல் முடிவுகள் தனது விருப்பத்திற்கு மாறாக அமைந்துவிட்ட போதிலும் தேவர் சிறிதும் மனம் தளராமல் வழக்கம் போல இருந்தார். ஆனால் மோசமாகி வந்த அவரது உடல்நிலை தான் அவரை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கின்றது. கடைசியில தேவரையா சொன்னது என்னன்னா, காங்கிரஸ்காரர்களே, உண்மையான தேச பக்தர்களுடைய உள்ளத்தை எல்லாம் புண்படுத்திய நீங்கள் வருங்கால தேர்தல்களில் இளம் பிள்ளைகளால் தோற்கடிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்படுவீர்கள் என்று தேவர் பல தடவை சொல்லியிருக்காரு. அதனால அந்த 1962 அந்த தேர்தலோட காங்கிரஸோட வரலாறு முடிஞ்சிருச்சு. ஆமா, அவர் சொன்ன மாதிரியே காங்கிரஸோட அத்தியாயம் அந்த தேர்தலோட முடிவுற்றது. அதான் தேவர் தயார் நான் பேசிய கடைசி கூட்டம்.
ஆமா, அதன் பிறகு ஐயா தேவர் திருமான் மறைவு சம்பந்தமா நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி. நமது வணக்கம். செம்பியநாடு சேதுபதி டிவியை ஷேர் செய்து, சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம் உறவுகளே.